என்ன கேமரா நினைக்கிறீங்களோ? எத்தனை மணிக்கு வேலை முடிஞ்சது? வேண்டிட்டீங்களா? ஓ ஓகே போவோம் கோயிலுக்கு. சரி பாருங்க. களைச்சு போனேன். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா மானிப்பை அந்தோனியா கோயிலாக நிற்கிறோம். என்ன பயிர் இன்னைக்கு மாதத்தினுடைய முதல் செவ்வாய்படியால் நிறைய மக்கள் வந்துருக்கிறாங்க. இல்லை நீங்கள் நிறைய யார் வரேன்னா இந்து சமய மக்கள்லாம் பாருங்க கூட அந்தோனியா கிட்ட. என்ன இந்து சமய மக்கள் கிறிஸ்தவ கோயிலுக்கு வரீங்க? ஓ இங்கே அது ஒரு சிறப்பு. நிறைய இந்துக்கள் வந்து வழிபடுறவை அந்தோனியார். அப்படியா? நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். சரி பார்ப்போம். இப்போ தான் வந்திருக்கேன் கோயிலுக்கு. உள்ள போய் பார்ப்போம். சின்ன பிள்ளையில எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. என்னென்னு சொன்னால் கோயிலால் போய் வரும்போது அந்த மாதா கோயில்னு சொல்லி வரும்போது பானைகள் பணிச்சல் எல்லாம் கொடுக்குறது தானே. இப்போ வேண்டி சாப்பிட்றாங்க, ஆசையாக இருக்கிறது. அதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் வேண்டி கொடுக்க போகிறோம். 4 ரூபாய் தான் வேண்டி கொடுக்க போகிறோம். அது ஒரு நேர்த்தி ஒன்றுக்காக வேண்டி கொடுக்க போகிறோம். நீங்கள் ஒரு போய் உள்ளுக்கு சுற்றிட்டு வாங்க. நான் இதில் இருக்கிறேன். முதல்ல நான் கும்பிட்டுட்டேன். நீங்கள் போயிட்டு வாங்க. சரி நான் உள்ளுக்குற போய் வரேன். இதான ஆலயத்தினுடைய முன்முகப்பு தோற்றம். கொஞ்சம் மாலை நேரம் என்றபடியால் கொஞ்சம் இருண்டுட்டது. ஆனால் நிறைய பேர் வந்துருக்கீங்கன்னா பார்த்தீங்களா, நிறைய மோட்டர் வெஹிக்கிள் நிற்குது, நிறைய ஆட்டோ வாகனம் சைக்கிள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துருக்குறாங்க. உள்ளுக்கு போ. நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்தகையோடைய முன்னுக்கு இருக்கிறது தான் இந்த சிறுவம். இதை வணங்கிட்டு தான் நாங்கள் உள்ளுக்கு போகிறோம். நாங்கள் நல்ல ஒரு இயற்கை சூழல். கோயிலை சுற்றி ஃபுல்லாகவே மரம் நிற்குது. வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு இயற்கை சூழல், ஒரு ஆலயம் இருக்கிறபடியாக நல்ல ஒரு மன நிறைய தரும். நாங்கள் உள்ளுக்கு போகலாம். நிறைய பிள்ளைகளை பாருங்கள்லாம் காத்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்தது 4:30 மணி பூசைக்கு தான் வந்திருக்கிறோம். அதில் முன்னுக்கே நாங்கள் மெழுகுதிரிகளை எல்லாம் ஏற்றிட்டு வழிபாடுகள் செய்யலாம். அந்தோனியார் கையில் பாலனை ஏந்தின மாதிரியான ஒரு சிறுவம் முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஆலயத்துக்குள்ளுக்கு முன்னுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த சிறுவம் பார்த்துட்டு வணங்கிட்டு நாங்கள் உள்ளுக்கு போகலாம். நல்ல ஒரு வாசகம் அதில் இருந்ததாக தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கோயிலில் முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது
நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு இது விருப்பம் என்னென்னு சொன்னால் அந்த பானாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் கோயிலில் குடிப்பினோம் அது வேண்டி சாப்பிட ஆசை. அங்கே லைனில் போய் கொண்டிருக்கிறேன். நானும் அந்த லைனில் போய் நின்று என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். என்ன நான் வேண்டிட்டேன். இப்போ ரூபினா லைன் நினைக்கிறாங்க வேண்டதுக்காக. இது ஒரு நல்ல வேலை தான். என்னென்னு சொன்னால் பாருங்கள், இந்த ஒரு நேர்த்தி வச்சுட்டு அதை வேண்டி கொடுக்குறது, இதால் வந்து நிறைய பேர் நன்மை அடைவார்கள். இது இந்த சமயத்துலேயும் இருக்குது. பொங்கல் வைக்கிறது, அன்னதானம் செய்கிறது எல்லாம் இருக்குது தான். அதே மாதிரி இங்கேயும் இப்படியா அது சாப்பாடு பொருட்கள் வந்து வேண்டி கொடுக்குறது நல்ல செயற்பாடு. நீங்களும் அப்படி செய்யலாம். இன்றைக்கு கோயிலில் எனக்கு வானஸ் கிடச்சிருக்குது. ரூபினாவுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு தெரியல, பார்ப்போம். அது வெறும் கையோட கட்டுறாங்க போடாது. என்ன மாட்டேது என்ன பண்ணீங்க? என்ன வலதுரி இல்லை பானை பனசாணி சாப்பிட்டு சரிதான். என் பான் கிடைக்கல. பான் முடிந்து விட்டது. நல்லா இருக்குண்ணா. மஞ்சள் கலர் அடிக்குது. க்ரீம் பனஸ் இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. என் முகம் வடிவில்லாமல் இருக்கு. நான் அப்படியே வேலையால் வந்தேன்னா நான் பிடிக்கல. அப்படியே எல்லாம் மூலம் கதை போட்டு வந்துருக்கலாமே. வேலை நேரத்தில் நாங்கள் வேலை பண்ணி வைக்க மாட்டோம். நல்லா இருக்கு என்ன கோயில் இன்றைக்கு வந்தது. மாதத்தின் முதல் செவ்வாய் இங்கே நிறைய பேர் வருவினாம். விசேஷமான நாளாக இருக்கு மாதத்தின் முதல் செவ்வாய். இது வந்து எங்க இருக்குன்னா மானிப்பாயில் இருக்கு. அங்கேயும் நிறைய பேர் போறவே. இது வந்து ஜாத்திரை ஸ்தலம்னு சொல்றேன். நல்ல சிறப்பு. நிறைய பேர் வாரவே. நிறைய புதுமையால் நடக்கிறது. ஜாத்திரை ஸ்தலம் அப்படி இல்ல சொல்றவே. ஜாத்திரை ஸ்தலம் நம்ம தான் சொல்லுவோம். அப்படிதான் அனுப்பாருண்ணா. என்ன நாங்களும் ஒரு நீட்டி வச்சுதான் வந்திருக்கிறோம். ஓ நல்ல கோயில். சின்ன கோயில் ஆனா வடிவு நீட்டா இருக்கேன். அந்தோனியார் கோயில் மானிப்பாயில இருக்கு. எந்த சொந்தக்காரர் பாவம் அதுக்கு போடும். அது போட்டுது. என்ன செய்யறது? இந்த கிறிஸ்மஸ் அப்படிதான் சொல்றது. என்னது கிறிஸ்மஸ் நாள்ல இங்க வந்தா நல்லா இருக்கும். டெக்கரேஷன் பண்ணிடுவேன். இது சும்மா என்னன்னு சொல்றது, இப்ப சும்மா நாட்கள்லாம். ஆனாலும் ஒவ்வொரு மாதத்துல முதல் செவ்வாய் வந்து அந்தோனியாருக்குரிய நாளா கொண்டாடுறது. நான் குடிக்கும் குட்டிக்கு அங்கால சாப்பிடு. அதுவும் பாவம். பாவம் அங்கால சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. சரி பின்னே மாதிரி நாங்கள் போவோம் வீட்டை. கோயில் சுற்றி காட்டுறியா? கோயிலுக்கு இப்போ வீடியோ எடுக்கலாம். கோயிலுக்குள்ளே போய் காட்டும். எடுக்கலாம். போய் இப்போ எடுத்துன்னு வாங்க. நான் இதில் இருக்கிறேன். உள்ளூர் போய் எடுத்து அதே மட்டும் வந்து எனக்கு அப்படியே. ஆமா சரி. நான் இந்த கோயில் இருக்க சுற்றி காட்ட போகிறேன் உங்களுக்கு. அப்படிங்க நீங்களும்